கடலூர் மாவட்டம் நரிமேடு முத்துமாரியம்மன் கோவிலை கட்டுவதில் ஒரே சமூகத்தை சேர்ந்த இரு தரப்பினருக்குள் இடையேயான பிரச்சனையால் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தர்மராஜா. வணக்கம். விவரம். வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே நரிமேடு கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் கடந்த 20 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நடத்தாமல் உள்ளதால் கோபுரம் சேதமடைந்த நிலையில் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் அருகிலேயே புதிதாக முத்துமாரியம்மன் கோவில் ஆலயம் கட்டப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அதே பகுதி சேர்ந்த மற்றொரு தரப்பினர் பழைய கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று கூறினர். ஆனால் மற்றொரு தரப்பினர் ஒரே பகுதியில் இருந்த அம்மன் கோவில் இருக்கக்கூடாது என்று எதிர்ப்புகள் தெரிவித்தனர். இது குறித்து புதிதாக அம்மன் கோவில் கட்டப்பட்டு வரும் தரப்பினர் நடுவீரப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த நிலையில் இன்று காலை புதிதாக கோவில் கட்ட தரப்பினர் பழைய கோவிலில் இருந்த அம்மன் சிலையை எடுத்து புதிதாக கோவில் கட்டும் அருகில் பாளைய பூஜை செய்வதற்கு அம்மன் சிலை எடுத்தனர். தகவல் அறிந்த போலீசார் அம்மன் சிலையை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் கோவில் கட்டப்பட்டு வரும் தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் இதை மீறி அம்மன் சிலையை எடுத்துக்கொண்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் கோவில் அருகில் வைத்து பாளையம் பூஜை செய்தனர். இதையடுத்து கோவில் கட்டப்பட்டு வரும் தரப்பினர் கோவில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு கும்பாபிஷேகம் தடுத்து நிறுத்தினால் நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று ஆவேசமாக பேசினார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இரு தரப்பினருக்குள் கோவில் கும்பாபிஷேகம் ஏற்பட்ட பிரச்சனையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா.